வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் அனுஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கார்டனில் ஒரு சின்னதாக ஒரு 2 செடி வச்சேன். ஸோ அதோட ஸ்டோரியை சொல்லிவிட்டு கார்டனிங் டிப்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி செடி வளர்க்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது எனக்கு அதாவது நம்மளோட எண்ணங்கள் தான் செயலாக மாறும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு இந்த பிளான்ட் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் விலை பார்த்திங்கன்னா 850 பவுண்ட்ஸ், அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே. வாங்கணுமாடா அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்க மனசு வரல. பட் அந்த திங்கிங் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. மறுநாள் நான் கடைக்கு போனப்போ ரெடியூஸ்டு ப்ரைஸ்ன்னு சொல்லி 425க்கு கொடுத்துருந்தாங்க. பாதிக்கு பாதி குறைச்சிருந்தாங்க. என்ன நல்லா இருக்கிற பிளான்ட்டை குறைக்கல. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த பிளான்ட்டோட விலை 425 குறைச்சிருந்தாங்க. பட் ஒரு விவசாயியோட பொண்ணாக அந்த உயிரை என்னால் காப்பாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. சரின்னு சொல்லி அந்த பிளான்ட் ரெண்டுத்தையும், ஒன்று குக்கும்பர், இன்னொன்று ஆபர்ஜின், அதாவது நம்ம பிரிஞ்சால்னு சொல்லுவோம் இல்லையா, கத்திரிக்காய் தான், நம்ம ஊர் கத்திரிக்காய். அமெரிக்கன் இங்கிலீஷில் எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் ஆபர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே நான் எடுத்துட்டேன். இதோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் செடி இருந்தால் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதே செடி 850க்கு கொடுத்தா நான் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன். விலை குறைஞ்சிருக்கு, இதுக்கு குறைச்சி இங்கே இந்த ஊரில் செடி வாங்க முடியாதுன்னு தெரியும். அதனால் சரின்னு அந்த ரெண்டுத்தையும் நான் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு இன்னும் சொல்லணும்னா, அந்த கடையில் உள்ளவங்களே என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்ன இந்த எந்த ஊர் பைத்தியம்டா இது, இப்படி சாகிற மாதிரி இருக்குது, இந்த செடியை போய் எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் பார்த்தாங்க எல்லாருமே. பட் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, என்னால் வளர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நீங்கள் கார்டன்லேருந்து ஒரு பிளான்ட் வாங்குறீங்க அப்படின்னா உடனே வீட்டுக்கு நட்டு வைக்கக்கூடாது, வேறு பாட்லேயும் மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை நிழலான இடத்துல வைங்க. வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றுங்க. வேறு எந்த ஃபெர்டிலைசருமே போடக்கூடாது. ஏன்னா அவங்க எப்போ போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு செடிக்கு மாதத்துக்கு 2 தடவை நம்ம உரம் கொடுத்தாலே போதும். ஸோ ஃபார்மில் எத்தனை நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க அப்படின்றதுலாம் தெரியாது. ஸோ மேலே நீங்கள் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா செடி வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெறும் பச்சை தண்ணி மட்டும் ஊற்றி நிழலில் வைங்க. வச்சுட்டு அதோடய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைங்க. அதுவும் ஒரு உயிர் தானே. எப்படி ஒரு லேடிஸ்க்கு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனால் உடனே அடாப்ட் பண்ண முடியாதோ, அதே மாதிரி தான் செடிகளுமே. உடனே அதால் அந்த ஷாக்கை தாங்கிக்க முடியாது. ஸோ நிழலில் கொண்டு வச்சுட்டு அதுக்கு நான் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு 1 ஹவர் கழித்து பார்க்குறேன், கொஞ்சம் அப்படியே சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பாடி அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் பார்க்குறேன், செடியெலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு. நீங்கள் இந்த வீடியோ எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடிக்கு எப்படி உயிர் வந்துச்சு அப்படின்றத. இப்போ கார்டனில் என்கிட்ட பெருசாக டூல்ஸ்லாம் நிறையா இல்லை. ஸோ ஒன்றும் ரொம்பலாம் ரெடி பண்ணல. பட் வர வர நாட்களில் நிறைய பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. பிளான்ட்டுனா இந்த ஊரில் செடி வளர்க்குறது எத்தனையோ கார்டனிங் வீடியோஸ் வச்சு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளோ செலவாகும் பார்த்துக்கோங்க. இதை நான் ஃபஸ்ட்டு இந்த மண்ணில் வளருமா என்னன்னு செக் பண்ணுறதுக்காக வெந்தயத்தை ஊற வச்சு போட்டிருந்தேன். அது வெந்தயக்கீரை தான் முளைச்சிருந்துச்சு. அப்புறம் புதினா போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் விதை போட்டு பீன்ஸோட இந்த இதில் வச்சுருந்தேன். பீன்ஸ் விதை முளைச்சி வந்துச்சு. சரினா அதை மண்ணில் அன்றைக்கே நட்டு வச்சுட்டேன். ஸோ பீன்ஸு, அப்புறம் ஒரு பூ, ஜெவந்தி பூ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பூ அதுவுமே 3 பவுண்டு. பட் ஆசை யார் தான் விட்டுச்சு, சரின்னு சொல்லி வாங்கிட்டேன். ஸோ இந்த இடம்லாம் நான் தான் கொத்தி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே க்ரீனாக தான் இருக்கும். ஸோ இப்போ தான் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் இது நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸுக்கெலாம் ஒரு டிப்ஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பழுத்து இருக்கிற இலையெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். நான் வரப்போகிற வீடியோஸில் எப்படி கட் பண்ணணும், என்ன எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு எல்லாமே சொல்கிறேன். இப்போ இந்த பிளான்ட் இன்டோர் பிளான்ட் இப்போ நான் வச்சுருக்கிறது ஆந்தூரியம்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ஓல்டு லீஃப், மெச்சூர் லீஃப் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி எப்படி ஊற்றுவேன்னு பார்த்திங்கன்னா, இந்த இன்டோர் பிளான்ட்டுக்கு நான் டைரெக்டாகவே தண்ணி ஊற்றவே மாட்டேன். அதுக்கு கீழே ஒரு பிளேட் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் தான் நான் தண்ணி ஊற்றுவேன். பாட்டுக்கு கீழே ஓட்டை இருக்கும். ஸோ அதுவே தேவையான தண்ணியை உறிஞ்சிக்கும். நம்ம இன்டோர் பிளான்ட்டில் நிறைய தண்ணி டைரெக்டாக ஊற்றினோம் அப்படின்னா செடி அழுகி போயிடும். அதனால தான் நான் பிளான்ட்டுக்கு கீழே உள்ள பிளேட்டில் தான் தண்ணி ஊற்றுவேன். இப்போ இந்த செடி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, இதில் உள்ள
நம்ம கையால் தொட்டாலே உதிர்ந்துடும். அந்த மாதிரி பூ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், கீழே எத்தனோண்டு தான் மண் இருக்குது. இதில் எவ்வளோ பூ, இதில் காய் வேற வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து நேச்சர்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏதோ ஃபெர்டிலைசர்லாம் போட்டு தான் இப்படி பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ஆர்கானிக் கிடைக்குமானா கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். எல்லாமே ஹைப்ரிட் தான், வேறு வழி இல்லை. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த கத்திரிக்காய். அதேமாதிரி இந்த குக்கும்பர் செடியிலையுமே வந்து வெள்ளரிக்காய்லாம் இருந்துச்சு. இந்த அளவுக்கு துவண்டு போன ஒரு செடி வந்து இன்றைக்கி இந்த வீடியோ எண்டில் காட்டியிருப்பேன். வரப்போகிற வீடியோஸில் இது காயெலாம் காய்ச்சதுக்கப்புறமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நான் உண்மையாக, அதாவது ஒரு உயிரை கொடுக்குறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். குழந்தை பெற்றுக்கிறது பெண்கள் மட்டும் வந்து உயிரை வளர்க்குறதுக்காக போராடுறாங்க, இப்போ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும்னு சொல்ல முடியும். இந்த செடி வளர்க்குறவங்க, நாய் பூனை வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு உயிரை வந்து அதை காப்பாற்றி அடுத்த இதுக்கு கொண்டு போகிறதுங்கிறது பெரிய விஷயம். பார்த்தீங்களா செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்லடா அப்படின்ட்டு. நம்மளை கடையில் பைத்தியம் மாதிரி பார்த்தானுங்க, இது என்ன சாக போகிற செடியை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி. இதை வந்து இன்றைக்கி நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு ஹாப்பி ஆகிட்டேன். வெள்ளரிக்காய்க்கு சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்கேன். யூகேயில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க, கார்டன் வளர்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தயங்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயிண்டட் ஆகாது. கார்டனிங் பற்றின டிப்ஸ் எல்லாமே என்னால் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.